வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம். 4வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மந்த்லி அசஸ்மெண்ட் 1. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸுக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு படித்து பார்த்து அந்த கோட்டில் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள். தி வுட் கட்டர் கட்ஸ் த ட்ரீ வித் அன் ஆக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்ஸுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஆர்டிகளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். அண்ட் வுட் கட்டர் கட்ஸ் த ட்ரீ வித் ஏ ஆக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஆக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஆர்டிகல் தான் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் கரெக்டாக இருக்குது. அந்த சென்டென்ஸை எடுத்து கீழே அந்த கோட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதிக்கிங்க. செகண்ட் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிமாலயா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமான 2 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. 2வதாக உள்ளது தான் சரியாக இருக்குது. அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் கோட்டில். தி ஹிமாலயாஸ் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டைன். தேர்டு பிக்சரை பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் சரியாக இருக்குது. ஹி பாட் அன் எரேசர் அண்ட் எ நியூ பென்சில். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள். ஆர்கனைஸ்ட், யுட்டென்சில்ஸ், ரீச்டு. இந்த 3 வார்த்தைகள் கீழே எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை படித்து பார்த்து நம்ம கரெக்டாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு யுட்டென்சில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். செகண்டுக்கு ரீச்டு, தேர்டுக்கு ஆர்கனைஸ்டு. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்டு. கீழே பாருங்கள் படம் கொடுத்துருக்காங்க. கங்காரு கீப்ஸ் இட்ஸ் பேபி இன் த பவுச். இட்ஸ் அப்படிங்கிறது தான் அங்கே வரணும். 3 ஆப்ஷன் கீழே ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி பாருங்கள் இட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள். யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் யுவர் ரூம் க்ளீன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 3 வார்த்தைகளில் யுவர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹி ஷேர்டு த ஸ்நாக்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. அதை நம்ம எழுதியிருக்கிறோம். சூஸ் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு 6 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு கீழே பொருத்தமான இடத்துல அதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். அனிமல், பேர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. யங் ஒன், அடுத்து க்ரை. இந்த பேர்களை நம்ம பொருத்தமாக எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பேசேஜை படித்து பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன். ஹவு மெனி மெர்ச்சன்ட்ஸ் ட்ராவல்டு டு செல் திங்ஸ்? 2. செகண்ட் கொஷின் பாருங்கள். வேர் டிட் தே கோ டு செல் திங்ஸ்? டவுன். தேர்ட் ஒன் பாருங்கள். மெர்ச்சன்ட்ஸ் சோல்டு த திங்ஸ் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் டின். அடுத்த பக்கத்தில் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. இந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள டேஸை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ராபின் இஸ் அன் அஸ்ட்ரோனட். ஹி லைக்ஸ் டு ட்ராவல் டு த மூன். செகண்ட் பாருங்கள். தி பாய் கட்ஸ் ஏ பைனாப்பிள் இன்டு ஸ்லைசஸ் அண்ட் ஷேர்ஸ் த ஸ்லைசஸ் ஆஃப் பைனாப்பிள் வித் ஹிஸ் சிஸ்டர். தேர்ட் ஒன் பாருங்கள். ஷீலா ஹேஸ் ஏ நியூ பென். தி பென் ரைட்ஸ் வெல். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தையை பயன்படுத்தி திரும்ப அந்த வாக்கியத்தை அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள். தி டாக் வேக்டு இட்ஸ் ஸ்டைல். செகண்டு பாருங்கள். வி ஆர் ஹாப்பி அவர் டீச்சர் கிஃப்டட் அஸ் பென்ஸ். தேர்ட் பாருங்கள். ஐ பாட் ஏ கிட்டன் இட்ஸ் நேம் இஸ் பாப். ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அது சம்மந்தமான ஒரு வாக்கியத்தை பிரித்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் கீழே கோட்டில். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ராணி இஸ் வீவிங் எ பியூட்டிஃபுல் சாரி. தி கேர்ள் இஸ் எக்ஸைட்டட் டு see her friend. They reached the bus stop on time. அடுத்த பேஜில் பாருங்கள். ரைட் த அனிமல்ஸ் நேம், இட்ஸ் யங் ஒன் அண்ட் இட்ஸ் க்ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கீழே படத்தை பாருங்கள். அதோட யங் ஒன், அதோடைய இளமை பெயர் என்ன? க்ரை, அது எப்படி சத்தம் எழுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ ஆம் எ பிக், இட் இஸ் மை பிக்லெட். வி கிராண்ட். ஐ ஆம் எ கேட், இட் இஸ் மை கிட்டன். வி மியாவ். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இதுக்கு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். வேர் டிட் தே லிவ்? டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எ ஸ்மால் ஹவுஸ், இதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து செகண்டு பாருங்கள். வாட் டிட் த கிராண்ட் டாட்டர் வாண்ட் டு பை? தி கிராண்ட் டாட்டர் வாண்டட் டு பை யுட்டென்சில்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள். டிட் த உமன் ஹாவ் எனஃப் மணி டு பை யுட்டென்சில்ஸ்? தி விமன் காட் no money to buy utensils. Rewrite the sentence correctly using a and the. இந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியத்தை திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேவி saw a big tree in the farm. The tree has a lot of fruits. செகண்ட் பாருங்கள். A boy reads the திருக்குறள் book. Third one. Rahul went on a trip during the summer holidays. அடுத்த பக்கத்தில் கம்ப்ளீட் த ஈச் சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்செல்ஃப், மை செல்ஃப், அவர் செல்ஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை கீழே உள்ள கோட்டில் எங்கே எழுதணும் அப்படின்ட்டு படித்து பார்த்து நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள கோட்டுக்கு மை செல்ஃப் வரணும். செகண்ட் லைனில் அவர் செல்ஃப், தேர்ட் ஒனில் ஹெர்செல்ஃப் அப்படின்ட்டு வரணும். அடுத்து பாருங்கள். ரீட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போட்டிருக்கிற இடத்துல நாம் சரியாக அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ரைட் எ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஓனாக நீங்கள் சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. மாடலுக்கு நாம் உருவாக்கியிருக்கிறோம் பாருங்கள். மெஜிஷியன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. தி மெஜிஷியன் புல்ட் எ ரேபிட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேட். செகண்ட் வேர்டு பாருங்கள். எக்ஸைட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் டு கோ டு த பார்க். தேர்ட் வேர்டு பாருங்கள். வீவிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தி உமன் இஸ் வீவிங் எ பியூட்டிஃபுல் பாஸ்கெட். அடுத்து கீழே பாருங்கள். ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கத்துலேயும் இருக்குது. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் மீதி பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து பாருங்கள். கீழே அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் அனிமல் அண்ட் இட்ஸ் யங் ஒன் மேக் எ ப்ளீட்டிங் சவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீப் அண்ட் லேம்ப் ப்ளீட்ஸ். இதான் அதுக்கு ஆன்சர். செகண்டு பாருங்கள். What sound does a duck make? A duck quacks. Third question பாருங்கள். Why do animals cry or make sounds? Animals make cry to communicate and when excited and hungry. Rewrite sentences correctly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் அதில் தவறாக இருக்குது. அதை திரும்ப சரியாக எழுதி நம்ம கீழே கோட்டில் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். எ பேர்ட் பில்ட்ஸ் த நெஸ்ட் இட் செல்ஃப். செகண்ட் பாருங்கள். ஐ இன்ட்ரடியூஸ்டு மை செல்ஃப் டு த நியூ கிளாஸ் டீச்சர். தேர்ட் ஒன் பாருங்கள். தே வென்ட் டு த ஷூ தெம் செல்ஃப்ஸ் பை கார். அடுத்து கம்ப்ளீட் த பேசேஜ் யூஸிங் ஏ அண்ட் தி. இந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேஷை ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் கம்ப்ளீட் த டைலாக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள். 2 பேர் பேசிக்கிற மாதிரி டைலாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. நாம் ஃபில்அப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் அண்டர்லைன்டு வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தைகள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரூத்ஃபுல், ஷெட்யூல்டு, அரைவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு மட்டும் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. சென்டென்ஸில் கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு
பொருத்தமான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள். அதை எடுத்து நம்ம திரும்ப ரீரைட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள், பிளான்டு அப்படின்ட்டு அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கு சினானிம் வேர்டு ஷெட்யூல்டு, அதை பயன்படுத்தி திரும்ப அதை ரீரைட் பண்ணியிருக்கிறோம். செகண்டு பாருங்கள், ரீச்டு, அதுக்கு கோடு போட்டிருக்காங்க. அரைவ்டு, இதான் அதுக்கு சினானிம் வேர்டு, அதை பயன்படுத்தி திரும்ப நம்ம கீழே நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். தேர்டு பாருங்கள், ஹானஸ்ட், இதுக்கு சினானிம் வேர்டு பாருங்கள் ட்ரூத்ஃபுல், இந்த வார்த்தையை பயன்படுத்தி கீழே நம்ம ரீரைட் பண்ணியிருக்கிறோம். இதே போல் பார்த்து அப்படி எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பிக்சரை பாருங்கள். இது சம்மந்தமாக இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள். கீழே இதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Why did he stop on the way? He stopped because it began to rain and he needed to take rest. Second question பாருங்கள். What danger did he come across? He was threatened by a robber who wanted his bag of money. Third one பாருங்கள். How did he punish the robber? He tied the robber to a tree.